உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சுக்கிர பயிற்சி, சுக்கிரனை போன்ற வாழ்வு, அவனுக்கு என்ன சுக்கிர யோகம் அடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதுபோல் சுக்கிரன் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி நன்மை தரப்போகிறார் என்பதை பார்க்குறதுக்கு முன்னால் சுக்கிரனை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகமான வாழ்க்கை, நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல வீடு வண்டி வாகனம், சொத்து சுகம், நல்ல ஐஸ்வர்யமான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் சுக்கிரன் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் தான் வீடை குறிக்கக்கூடியது. ஒரு நல்ல சுகமான இயற்கை இருக்கு அப்படின்னா சுகம், அந்த சுகத்தை அனுபவித்தல். நல்ல குஷனில் நல்ல இருக்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டிப்டாப்பாக இருக்கோம், தலையை நல்லா அழகாக வச்சுக்கிறோம், அழகாக வைத்து கொள்ளுதல், தன்னை அழகுபடுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் சுக்கிரனுடைய விஷயம். அதே போல் ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு மோகம், ஒரு காதல், ஒரு காமம், ஒரு வசீகரம், ஒரு பொருளை பார்த்தால் ஈர்த்தல், ஈர்த்து கொள்ளுதல், எல்லோரோடையும் இணங்கி போகுதல், ஒத்து போகுதல். இப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரா? கொடுப்பார். ஏனென்றால் சுக்கிரன் உச்சமடைகிற வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதனால உறவில் திருமணமானவர்கள், நல்லா வாழ்ந்தவங்க குடும்பம் அப்படின்னு இருக்கு. இந்த சுக்கிரன் தான் சந்திரனை போல் செயல்படுவார். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அங்கே குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், குலதெய்வத்திற்கு ப்ராப்ளம் இருக்கும், குலதெய்வம் பிடிமன் எடுத்த இருக்கும். மொத்தத்தில் சுக்கிரன் என்பவன் வாழ்வில் சுகத்தை தரப்போறான். வாருங்கள் 12 ராசிக்கு பார்ப்போம். சுக்கிர பகவான் பொறுத்தளவில் சிம்மத்திற்கு 8வது வீட்டில் போய் உச்சம் அடைவதனால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப கண்ண ரெட்டினா அப்படிங்கிற தூரப்பார்வை, சுக்கிரனால் தூரப்பார்வை. 8ஆம் இடம் என்பது ஒரு வலி வேதனை, ஒரு கசப்பையும் தரும். அப்போ சிம்மத்திற்கு பொறுத்தளவில் தொழிலையும் பண முன்னேற்றத்திற்கும் நல்ல திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவதற்கும் சுக்கிரன் கொடுப்பார். அப்போ சிம்மத்திற்கு 3ஆம் இடம் என்பது சுக்கிரனுடைய வீடு. அதுபோல் 10ஆம் இடம் என்பது சுக்கிரனுடைய வீடு. 3ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் போய் உச்சமடைவது எதை குறிக்கிறது என்று சொன்னால் 10ஆம் வீட்டிற்கு 11ஆம் வீட்டில் போய் உச்சமடைவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தொழில் மூலியமாக பிரம்மாண்டமான கான்ட்ராக்ட், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வசூலாகும். ஒரு கிரகம் உச்சமடைந்து விட்டால் அது தன்னுடைய நட்சத்திரங்களின் வாயிலாக நன்மையை தரும். பரணி, பூரம், போராடம் அப்படின்னு வரும் பொழுது இந்த பாக்கியாதிபதி நட்சத்திரமாக அங்கே இருக்கிறது. அதே போல் உங்கள் ஜென்ம ராசியிலையும் பூரம் இருக்கிறது, உங்களுடைய பஞ்சம ராசியிலையும் போராடம் நட்சத்திரம் இருக்கிறது. பரணி, பூரம், போராடம் இந்த விஷயங்கள் யாவும் உங்களுக்கு அரசாங்க வகைகள் அனுகூலத்தை கொடுக்கும், நிலம் சம்பந்தப்பட்ட வகைகளில் நன்மையை தரும். அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வகைகளில் நன்மை தரும். அதுபோல் உணவு சம்பந்தப்பட்ட துறையில், நீர் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் நன்மையை தரும். பொதுவாக சிம்மத்திற்கு எடுத்துக்கொண்டால் ஆடை ஆபரண சேர்க்கை, திடீர் பணவரவு, திடீர் கடன் உதவி, வெளிநாடு இடம் மாறி செல்லுதல், இடம் மாறி ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்க, அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வருமானம் கூட இருக்குது அப்படின்னு போனால் அங்கே ஒரு எக்ரிமெண்ட்டோடு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அங்கே ஒரு திட்டமிட்டபடி உங்களுக்கு வருமானத்தில் உயர்வு ஏற்படும். ஒரு சிலருக்கு அரசாங்க வகைகளில் இடமாறுதல் ஏற்படும், டிரான்ஸ்ஃபர் உண்டாகும், அதில் ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் உண்டாகும். அதுபோல் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் உங்களுக்கு காலேஜ் மாதிரி படிக்கலாம், அதே போல் கோர்ஸ் மாதிரி படிக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்டாகும். அதுபோல் உங்களுக்கு சிம்மத்திற்கு பொறுத்தளவில் 3ஆம் இடம் என்பது பயணத்தை, நீண்ட நெடிய தூரம் பயணங்கள் ஏற்படும், கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், அதுபோல் உங்களுக்கு பல வகைகளில் நன்மை உண்டாகும். எதிரி வம்பு வழக்கு கடன் தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்குள் வரும். பல நாளாக கடன் பிரச்சனையினாலும் எதிரிகள் பிரச்சனையினாலும் நாம் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்திருப்போம், ஒரு இடத்துல நிலைச்சு இழுக்காமல். அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு நமக்கு காப்பாற்றி நாம் பிறந்த ஊருக்கே நாம் சேர்ந்துருப்போம். அதுபோல் நீண்ட நாட்களாக பூர்வ புண்ணிய சொத்துக்களை எல்லாம் அடகு வச்சுருப்போம், அதெல்லாம் இப்பொழுது பல கடன் இருந்ததெல்லாம் ஒரே கடனாக மாறி அதை பேங்க் மூலியமாக நாம் அடகு வச்சு திருப்பி நாம் சொந்த வீட்டிலே குடி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அப்போ வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் ஒன்று உண்டாகும், ஒரு மாற்றம் ஒன்று உண்டாகும், ஒரு முன்னேற்றம் ஒன்று உண்டாகும். அது குடிசை தொழில் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரையிலும் அந்த வாய்ப்பு உண்டு. வேலைக்காரர்கள் மூலியமாக இருந்த கசப்பு பிரச்சனை மாறும். தடங்களாகி நின்று போன வீட்டு வேலைகள்
தந்தையினுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகளில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் எடுத்துக்கிட்டே இருந்தால் தாய்க்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் அவைகளுக்கும் ஒரு நல்ல மருத்துவர் கிடைத்து அவர்களும் நன்றாக இருப்பார்கள். அதுபோல் தாய் வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் தீர்ந்து இந்த ஆண்டு இந்த 30 நாட்களுக்குள்ளே தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அப்போ 4க்கு 5ஆம் இடம் திரிகோணத்தில் 4, 8, 12 அப்படிங்கும்போது வீடு கட்டலாம், கடன் வாங்கி வீடு கட்டலாம். அதுபோல் குறைந்த முதலீடை வைத்துக்கொண்டு கடன் வாங்கி வீடு கட்டுபவர்களுக்கு இப்பொழுது வேகமாக கடன் கிடைக்கும், சொத்துக்கள் அமையும், சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாம் தீர்ந்துடும். அந்த அளவிற்கு கிரக சஞ்சாரங்கள் நன்றாக இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு சிம்மத்திற்கு 5ஆம் வீட்டில் குருவின் பார்வை இப்பொழுது இருக்கிறது, சனியின் பார்வை இருக்கிறது. சனியுடன் சுக்கிரன் சேருகின்ற பொழுது மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னால், குழந்தைகள் அவர்கள் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய குழந்தைகள், வெளியிலே சென்று படிக்கக்கூடிய குழந்தைகள், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் சிரமப்படுவார்கள் கல்வியில். அதையெல்லாம் சாந்தமாக்கி சௌபாக்கியமாக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுபோல் காதல் கைகூடும், களிப்பாட்டங்கள் உருவாகும், விளையாட்டுக்கள் உண்டாகும், மகிழ்ச்சிகள் ஏற்படும், நிறைய ஐஸ்வர்யம், நிறைய விருந்து உபச்சாரங்கள் கிடைக்கும், நல்ல ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் கிடைக்கும், மனசுக்கு நிம்மதி வரும், நல்ல கணவன் மனைவி அந்யோன்யம் தாம்பத்தியமெல்லாம் கைகூடும், நல்ல உல்லாசமாக போய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் உங்களுக்கு வாகன மாற்றங்கள் ஏற்படும், வண்டிகளை மாற்றக்கூடியது, வண்டிகளை பழுது இருந்தால் சரி செய்யக்கூடியது உண்டாகும், கெட்டவர்கள் விலகி விடுவார்கள், நல்லவர்கள் உங்களிடத்தில் வந்து வருவார்கள், பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும், மனைவிக்கு ஒரு நல்ல வருமானம் கைகூடும், ஏற்றமெல்லாம் இருக்கக்கூடிய காலம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம், ஆடம்பரம் எல்லாம் கிடைக்கும், துவண்டு போய் கிடந்த உங்கள் கையில் ஒரு கணிசமான தொகை வந்து சேரும். இந்த மீனத்தில் 30 நாட்கள் சுக்கிரன் சந்தாரிக்கும் பொழுது மனைவியோடு கொஞ்சம் அனுசரித்து போங்கள், வாழ்வில் ஏற்றத்தை பெறலாம். நாம் இதுவரைக்கும் ராசிக்கு எப்படியெல்லாம் சுக்கிரன் இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம் இந்த சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணோன்னா முதல்ல மனைவியை திட்டக்கூடாது, ஊரை திட்டக்கூடாது, குடியிருக்கிற வீட்டை திட்டக்கூடாது, பெண் பிள்ளைகளை திட்டக்கூடாது, அன்னத்தை திட்டக்கூடாது, சாப்பிட்ற தட்டை நல்லா ஆடாமல் பார்த்துக்கணும், கிழிந்த துணிகளை அணியக்கூடாது, உடம்புல துர்வாடை அடிக்கக்கூடாது, உடம்புல சுருக்கமான ஆடைகளை போடக்கூடாது, புரியுதுங்களா? அதே போல் தொலை என்ற ஆடைகளை போடக்கூடாது, நார்மல் ஃபிட்டாக இருக்கணும். அதே போல் தலைமுடியை அழகாக வைத்து கொள்ள வேண்டும், முகத்தை பொலிவாக வைத்து கொள்ளணும், ஏன்னா முகத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். அதே போல் நீங்கள் ஒப்பனை அழகாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கணும். அப்போ பாடி ஸ்ப்ரே அடித்து கொள்ளணும், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ளணும். அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹால், சமையல் அறை கூடங்களை ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கணும். அப்போ தான் சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறார். அப்போ நல்ல உணவு, அப்போ பாத்திரத்தை கழுவணும், கிச்சன் துர்வாடை அடிக்காமல் இருக்கணும், படுக்கை அறையில் நாத்தம் எடுக்கக்கூடாது, தலைவாணியில் எடுத்துக்கிட்டால் மோந்து பார்த்தால் நல்ல வாசமாக இருக்கணும். அதே போல் தலைசீவர சீப்பு, முகம் பார்க்குற கண்ணாடி, வீட்டினுடைய தலைவாசல், இதெல்லாம் பளிச்சுன்னு அழகாக நல்ல மனமும் நல்ல ஐஸ்வர்யத்தோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே குபுகுபும் நல்ல மனமாக இருக்கும், நல்ல ஊதுபத்தி வாட, இப்படிலாம் இருந்தால் நித்திய சுக்கிரன் உச்சமடைகிறது, அப்படி தான் உடைவார். அதே போல் குளிக்க போகும்போது ஒரு சில வாசனை திரவியங்களை போட்டு குளிங்க, ஒரு நல்ல ஒரு பன்னீர் விட்டு குளிங்க. அதே மாதிரி இப்படி நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. அதே போல் துணிமணிகள் எல்லாமே துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேல் வாசனை திரவியங்களை ஊற்றி அதை அலசிட்டு காய போடுங்க. அப்போ உங்கள் உடலும் மனமும் எல்லாம் உற்சாகமாக இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் துள்ளல் பீறிட்டு இருக்கும். சுக்கிரன் எப்படி இருந்தாலும் என்ன, இது மாதிரி செஞ்சு பாருங்கள், இதுதான் வாழ்வியல் பரிகாரம். வீட்டில் விளக்கேற்றுங்கள், வளரும் குழந்தைகள் இருங்கள், நம்மை சுற்றிலும் உள்ள நம்ம வீடு, நம்ம வாசல் புறம், கொல்லப்புறம், முன்புறம், பின்புறம் எல்லா இடங்களிலும் பரிசுத்தமாக இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்குள் இருக்கும். சுக்கிரன் உச்சமடைவதை உங்களை உயர்த்தத்தான். சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.